ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஆரியில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எப்பயும் போலயே சரி த்ரெட் அண்டை 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் செயின் போடுற மாதிரியே நீங்கள் நீடியில் உள்ள விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ நம்ம எப்போயுமே ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா பேக் சைடு ஒரு லாக் போட்டுட்டு தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி நான் அதில் போடுறேன். எப்பயும் போடுற மாதிரியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நீடில் அப்படியே பேக் சைடு திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இந்த லாக் ஸ்டிச் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எகைன் மறுபடியும் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், பேக் சைடு திருப்பி ஒரு லாக் ஸ்டிச், அதாவது பேக் ஸ்டிச். ஓகேவா? சேம் ப்ராசஸ் தான். ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க, அப்புறம் ஒரு பேக் ஸ்டிச் போடுங்க. இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி பேக் செயின் ஸ்டிச் கிடச்சிடும். ஸோ இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெக்லைனில் யூஸ் பண்ணலாம். அண்டு டிசைன்ஸில் பார்டர் போடுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். சேம் இதே பேக் ஸ்டிச்சை என்ன செய்யலாம் அப்படின்னா பீட்ஸ் யூஸ் பண்ணியும் ஆரியில் போடலாம். நம்ம டிசைன்ஸ்க்கெலாம் போடும்போது பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும், பார்க்குறதுக்கு எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் போடலாம். நான் அதுவும் இன்னொரு கிளாஸில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு டிசைன் போட்டிங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட மறக்காதீங்க. எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டுட்டு டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.